தமிழ்த் தேசியத்தின் நட்பு முரணது பகை முரணது. நட்பு முரண் பகை முரணை நாங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்றோன்னு சொன்னால், புலி தன்னை குட்டியை கவ்விக்கொண்டு போகிறது போன்றது நட்பு முரண், புலி இரையை கவ்விக்கொண்டு போகிறது போன்றது பகை முரண். இரண்டு புலிகளின் அழுத்தமும் வெவ்வேறானவை. அதாவது முழுமையாக உடன்படாது போனாலும் ஏதாவது ஒரு புள்ளியில் சேர்ந்து இயங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தரப்புகளை நட்பு முரண் என்றும், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சேர்ந்து இயங்கவே முடியாது என்ற நிலை இருக்கக்கூடிய தரப்புகளை பகைமுரண் என்றும் வரையறை செய்யலாம். பகைமுரண் என்று பார்த்தோம்னு சொன்னா, இந்திய ஆரியம் என்பது வரலாற்று ரீதியாக தமிழ் தேசியத்தின் முதன்மை பகையாக இருக்கிறது. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழ் மொழியை சிதைப்பதற்கும் தமிழர் வாழ்விடங்களை தமிழர் பண்பாடுகளை அழிப்பதற்கும் தீவிரமாக இந்த இந்திய ஆரியம் வேலை செய்து வருகிறது. கடந்த நூற்றாண்டில் எல்லை தாண்டி வந்து தமிழீழத்தையும் அழித்தொழிக்கும் அளவிற்கு இந்திய ஆரியத்தின் தமிழினத்தின் மீதான பகை என்பது வேரூன்றி நிற்கிறது. சமஸ்கிருத ஆதிக்கத்தை தொடர முடியாமல் ஹிந்தியா என்ற அடிப்படையில் இன்று தன் இருப்பை கட்டியமைக்கிறது ஆரியம். இந்திய பெருநிலப்பரப்பின் வரலாற்றை சிந்துவெளி நாகரிகத்தை அடிப்படையாக வைத்து கட்டியெழுப்பியது மட்டுமல்லாது, தமிழை நீசபாசை என்றும் தனது புராணங்களில் கூட தமிழர்களை கொடூரமாக காட்டுவதென்றும் எல்லா தளங்களிலும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான வேலையை செய்து கொண்டு வருகிறது ஆரியம். இன்று தமிழர் நாகரிகம் என்பது சிந்துவெளி நாகரிகத்திற்கும் பல ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டது என்று வெளிப்பட்டு வரும் நிலையிலும் கூட தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழர்களை அடிமைப்படுத்தி வைத்திருப்பது மட்டுமல்லாமல் தமிழுக்கான அங்கீகாரத்தையும் எல்லா தளங்களிலும் மறுத்து வருகிறது இந்திய பகை முரண் கொண்ட இந்திய ஆரியம். திராவிடமும் தமிழும் கடந்த நூற்றாண்டில் திராவிட கருத்துருவாக்கமானது நட்பு முரணாக இருந்திருந்தாலும், இந்த நூற்றாண்டில் திராவிடம் தமிழ் தேசியத்தின் பகை முரணாக வளர்ந்து நிற்கிறது. கடந்த நூற்றாண்டில் ஆரிய எதிர்ப்பு என்ற புள்ளியில் திராவிடத்தோடு தமிழ் தேசியம் இணைந்து பயணித்தது. ஆனால் இன்று திராவிடம் என்பது ஆரியத்தின் கண்காணிகளாக செயற்பட தொடங்கிவிட்டது. தமிழர் நாகரிகத்தை, தமிழர் அடையாளங்களை, தமிழர் தொன்மைகளை திராவிடமாக மடைமாற்றுவதில் தனது அதிகாரத்தை மிக தீவிரமாக பயன்படுத்துகிறது. தமது தேர்தல் அரசியல் நலனுக்காக இந்திய ஆரியத்தின் கண்காணியாக மாறியிருக்கும் திராவிடம் தமிழ்நாட்டில் தமிழர்களின் வரலாறுகளை மறைப்பது, தமிழரல்லாதோருக்கு முன்னுரிமை வழங்குவது, தமிழை செயற்பாட்டு மொழியிலிருந்து கீழிறக்குவதென எல்லா வேலைகளையும் செய்து வருகிறது. தமிழர் வரலாறு, தமிழர் அறிவியல், தமிழர் மருத்துவம் உள்ளிட்ட தமிழ் மற்றும் தமிழ் சார்ந்த ஆய்வுகளை செய்ய விடாமல் தடுப்பதில் ஆரியத்தின் பெரும் பங்காளிகளாக திராவிடம் காணப்படுகிறது. திராவிடத்தின் பெயரால் தமிழர் தேச வளங்கள் சுரண்டப்படுவது மட்டுமன்றி, தமிழர்கள் தமிழ் தேசியம் பேசுவதை குற்றமாக்கப்பட்டு இன்று தமிழர்கள் திராவிடர்கள் என்ற ஆரிய கண்காணிகளால் அடக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசியத்தின் முதன்மை பகையாம் ஆரியத்தின் கண்காணிகளாய் செயற்படும் திராவிடமும் திராவிடத்தை ஆதரிக்கும் தரப்புகளும் தமிழ் தேசியத்தின் பகை முரணாகவே பார்க்கப்படல் வேண்டும். இதேபோல ஈழத்தில் சிங்கள பௌத்த மேலாதிக்கம் என்பது பகை முரண். சிங்கள பௌத்த மேலாதிக்கம் ஆரியத்தின் தொடர்ச்சிதான். சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தோடு இணைந்து அவர்களின் நலனிற்காக இயங்கும் தரப்புகளும் தமிழ் தேசியத்தின் பகை முரண்தான். நன்றி.